என்ன இந்த பல்ல ஆளையே காணோம், வீட்டில் பைக்கும் இல்லையே, எங்கே போயிருப்பேன்? பல்லு, பல்லு வீட்டில் இருக்கியாடா? என்ன பல்ல கூப்பிட்டா ஆத்தா கறி வருது? ஐயோ, கேட்டுருக்குமா பல்லுன்னு கூப்பிட்டது? வாப்பா தம்பி, என்ன அந்த பக்கம் வா, வீட்டுக்குள்ள வா. இல்லைம்மா பரவாயில்லம்மா, வால்ட்ரு எங்கம்மா? அவன் இப்போதான் என்கிட்ட பிறக்க போனான். ஃபோன் அடிச்சு படியா, வந்துடுவான். சரிம்மா, நான் ஃபோன் அடிச்சு பார்க்குறேம்மா, நீங்கள் உள்ளே போங்கம்மா. பல்லு எங்கிட்டு போயிருப்பேன்? ஹலோ மச்சான், சொல்லு மச்சான். பல்லு எங்கேடா இருக்கிற? அட பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு டீ கடை வச்சு வந்தேன் மச்சான். எங்கேயோ தொலை. சரி போவா, போயிட்டு ஒரு ரைடு ஒன்று போட்டு வருவோம். 2 minutes வெயிட் பண்ண மச்சான், தான் வந்துடுறேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்ன மச்சான், முறுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கே, டேங்க் ஃபில் பண்ணிட்டியோ? இல்ல மச்சான், 50 ரூபாய்க்கு தான் மச்சான் போட்டேன். அப்புறம் என்ன புண்டைக்கிட முறுக்குறிய? இந்த முக்கத்தில் இன்னும் வயிறும், வா போயிட்டு அப்படியே திருப்பி வந்துடும். நீ ஓட்டு மச்சான், பத்தலாம்னா போட்டுக்கலாம். எது, நான் ஓட்டணுமா? ஆமா மச்சான், இது ஓன் பைக்கு மாதிரி. நீ ஓட்டு மச்சான், பாத்துக்கலாம். சே, கொஞ்ச நேரத்தில் ரொம்ப திட்டாமே. மச்சான், உனட்ட ஒன்று கேட்கணும் மச்சான். கேளு மச்சான். இல்லை மச்சான், நம்ம 2 பேரும் வண்டியில் போகும்போது என்ன மட்டும் நீ எப்போ டிரைவ் பண்ண சொல்கிறியே, என் மேலே அவ்வளோ பாசமா மச்சான் உனக்கு? அதுவா மச்சான், இப்போலாம் ஆக்சிடென்ட் இல்லை, பைக்கில் போனால் பின்னாடி இல்லை, ஏன்டா டக்குன்னு செத்து போயிடுறாங்க. ஓ, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம நண்பன் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறியா மச்சான்? அந்த புண்டெல்லாம் இல்லை. இப்போ நான் ஓட்டி நீ பின்னாடி உட்காந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீ பஸ்ட்டு செத்து போயிடுவ. அப்புறம் நான் பொழைச்சிக்கிட்டேன்னா வால்ட்ரு தான் என் மயனை கொண்டா, அவன் ஓட்டிக்கும் போயிட்டு தான் என் மயனை இப்படி கொண்டா அப்படின்னு உங்கள் ஆத்தா அப்பா என்ன திட்டுவாங்க. அப்புறம் உன் சொந்தஞ்சேரியில் அந்த 4 பேர் இருப்பாங்கல்ல, 4 விதம் பேசுவாங்க. இவன் தான் அந்த பையனை கூட்டிக்கும் போயிட்டு வண்டியில் விட்டு எங்கேயே கொண்டு விட்டா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்படி திட்டு வாங்கி இருக்கிறதுக்கு நான் நிம்மதியை செத்துட்டு போயிடுறான் மச்சான் பின்னாடி உட்காந்து. அப்படிப்பட்ட எனக்கு உயிரை தேவையில்லை மச்சான், எடுத்து திட்டு வாங்கி தான் வாழணும்னா. அதான் மச்சான், பின்னாடி அழக்கா உட்காந்துருவேன், நீ ஓட்டிக்கும்போ. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு.